அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாய்ஜி டிவி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குடியாத்தம் வேலூர் மாவட்டம் அத்தி மருத்துவமனையில் புதிதாக டயாலிசிஸ் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது ஓப்பன் பண்ண டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 11 இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது குடியாத்தத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அத்தி மருத்துவமனை மேல்பட்டி மெயின் ரோட்லேயே தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. காலேஜ் உள்ளே இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் ஓப்பன் பண்ணதுனால இன்றைக்கி திருப்பிழா மார்ச் 11. இனிமேல்ட்டு நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அத்தி மருத்துவமனைக்கு வரலாம். நன்றி நன்றி நன்றி. Okay. Sang button. No problem. Sang button. Sir, ஒரு பேஷண்ட் அருள்மொழியா நீங்க வாங்க சார் நீங்க வாங்க இவரு நம்ம சாரோட பேஷண்ட்டுங்க. மாபெரும் துவக்கமாக இன்றைய தினம் இந்த மருத்துவமனையில் சிறுநீரக சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தி மருத்துவமனையின் தலைவர் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் சார் அவர்களே, திரு பிரதேஷ் அவர்களே, அன்பு தம்பி மூர்த்தி அவர்களே, நம்முடைய நர்சிங் கல்லூரி பிரின்சிபல் பால் சார் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்கள் மருத்துவமனை மருத்துவர்களே, செவிலியர்களே மற்றும் இந்த மருத்துவமனை பயனாளிகளாக வந்திருக்கக்கூடியவர்களே, இந்த மருத்துவமனையில் இந்த சிறுநீரக துறையை ஆரம்பிக்க வந்திருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அண்ட் டயாலிசிஸ் என்ஜினியர்ஸ் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்று உண்மையாகவே ஒரு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இது அமைந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நிறைய பேஷண்ட் இன்னைக்கு இந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்காக வேலூருக்கோ சென்னைக்கோ ஆம்பூருக்கோ மற்ற இடங்களுக்கு போகிறத நாம் பார்க்குறோம். இந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும். இதை நாம் இன்னும் மென்மேலும் வளர்த்து இந்த பகுதி மக்கள் பயன்பெறுமாறு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்களுடைய குழுவை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய அத்துணை உதவிகளையும் சிகிச்சைகளையும் அளிக்குமாறு எங்கள் அன்பிற்கு மதிப்பிற்குரிய எங்கள் சேர்மன் அவர்கள் அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார், ஆணையிருக்கின்றார். அதன்படி இன்றைக்கு இதை துவங்குகின்றோம். அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த சரவணன் சாருக்கு நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி. ஆரம்பமாக தினமும் அன்பு மருத்துவர் சிறுநீரக என்னுடைய ஆசான் சேர்மன் சார் அவர்கள் இங்கே பொன்மொழிகளை ஒதுக்குமாறு, அந்த பொன்மொழிகள் எங்களுக்கு கடைசி மூச்சு இருக்கும் வரை அது எங்களுடைய மனதில் இருக்குமாறு ஒரு சில அறிவுரைகளை கூற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மருத்துவமனை சார்பாக கனிவாக அன்புடன் பண்புடன் கடுகடுன்னு இல்லாமல் சிறு சிறுன்னு இல்லாமல் இங்கே எல்லாருக்கும் நல்லா சிரித்த முகத்தோடு
சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து வயதான செய்கிறது எல்லாம் வயசானா வர்றது ஒரே இது வந்து பாட்டி என்ன சொல்லுவாங்க வீட்டில், நீ கேட்குறே இல்லையோ பாட்டி அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் நானும் ஒரு தாத்தா வயசு உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அது எல்லோரும் எடுத்து நடத்துவீங்க, எல்லாம் சிறப்பாக நடத்துவீங்கிற நம்பிக்கையுடன் இறைவனை வணங்கி, எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நமக்கு எல்லாரையும் காப்பாற்றி நல்லா வச்சுக்கணும். நம்ம பேஷண்ட்ஸ் நல்லா இருக்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கணும், எல்லாம் சேஃபாக இருக்கணும். இந்த வயதில் இந்த நிகழ்ச்சி துவக்கி விட்டதில் எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவினை சீர சிறப்பாக நடத்தி முடித்து இப்போது பல அலுவலக பணிகளிடையே இருந்தாலும் நம்முடைய சேர்மன் அவர்களும் சிறப்பு அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றி இதை துவக்கி வைக்குமாறு நம்மளுக்கு நேரம் வந்து இன்னொரு 3 நிமிஷங்கள் நம்மளுக்கு அதை குத்துவிளக்கு ஏற்றி ஐயாவுடைய பொற்கரங்களால் துவக்கி வைக்குமாறும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை ஒரு 1000 காலத்து பயிராக இங்கே வாழ வேண்டும் என்று எங்களுக்கு பொறுமைப்பட்டு அதை தொடர்ந்து நம்முடைய டைரக்டர்ஸ் இயந்திரங்களை அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அதை தொடர்ந்து ஒரு கேக் கட்டிங் வழங்கப்படும் என்று கொள்கின்றோம். சார் இப்போ ஒரு அருள்மொழி நீங்கள் வாங்க சார், வாங்க சார், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. இவர் நம்ம சாரோட பேஷண்ட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. Sam.
உபேந்திரன் பேஷண்ட் டிஸ்கஷன் கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க. मैडम अरे ரெட்டா இல்லப்பா